மண்டல வச்சிட்டாங்களா வந்த உடனே டீச்சரை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஏப்பா புரிதல் வந்து கூட்டா போறாங்க போ அப்படிங்கிற நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அந்த காட்டு உள்ள பிள்ளைங்க எல்லாம் பூந்து போவோம். அப்பெல்லாம் எல்லாமே சரியா இருந்தது. இப்ப காலம் ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில சிவாவை ஸ்கூல்ல கொண்டு விட்டு இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து தேருங்க அதை பாக்குறதுக்கு போறோம். அப்படியே ஏற்கனவே போயிட்டாங்க அங்கே தெருல 2 பேர் பசங்களும் போயிட்டாங்க. நான் தான் ரொம்ப லேட்டு சிவாவை கொண்டு விட்டு போலான்ட்டு போறேன். இன்னைக்கு ஒரு நேரத்துல கொண்டு வர மணி 9:20 அப்புறம் இன்னைக்கு இந்த விளாக்ல என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறது தான் ஒரு டே ரொட்டீன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். வாங்க அப்படியே கண்டு பண்ணலாம். கோயிலுக்கு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நின்றுட்டு உள்ள ஏமாந்துருமோன்னு கோயில் உள்ள கொஞ்சம் புளி சாதம் கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வந்தா இவ்வளவுதான் கொடுத்தாங்களாங்க. சனி பயிற்சின்னு எனக்கு தெரியாதுங்க. போனோம் நல்லா இருந்து இப்படியே போயிட்டு தேர்லாம் பார்த்துட்டு உள்ள கோயிலுக்கு நான் சுற்றி நல்ல நாள். உண்மையிலே இந்த சோசியல் மீடியான்னு ஒன்று வந்த உடனே தாங்க பல விஷயம் வெளியில தெரியுது. இல்லைன்னா இவ்வளோ மாதிரி அரக்கி இங்கே இருக்கிறதா வெளில தெரிஞ்சிருக்காது. ஒன்றும் இல்லை, இப்போ 2-3 நாளாவே பார்த்தா ஒரு தற்கொலை ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஆந்திரான்னு தான் போட்டிருக்கானுங்க. ஒரு பையன் வந்து சாரை இங்கே குத்துறான். அதெல்லாம் ஊருப்படுவீங்களா? தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி இருக்கானுங்க. இருந்தாலும் அதெல்லாம் வந்து கொண்டுணும். முதல்ல வந்து இந்த சிறார்களுக்கு 17 வயசு ஆச்சுன்னா கொலை பண்ணாலும் தண்டனை கம்மிங்கிறத மாறும். ரெண்டாவது அது இன்னும் இப்படி அடிக்கிறாங்க. அவனுக்கு முகங்கமா இருந்தா கண்டிப்பா நேரம் அவனை போய் முடிச்சு விட்டுருப்பான். அவனுக்கு முகம் இருக்கானா அது நமக்கே நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தை மேல ஒருத்தர் சுடுதண்ணி மண்டு ஊத்துறா. இவ்வளவு என்ன பண்றதுன்னே புரியலங்க. கேவலமான பிறவி, கேவலமா நம்மளை சுத்தி நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. குழந்தைங்க ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கட்டும். இந்த வாத்தியார் அடிச்சது எனக்கே ஒரு மாதிரி அடிச்சுங்க. அவரு இப்படியே நெஞ்ச புடிச்சுட்டு என்னமோ சொல்றாங்க. ஒண்ணுமே எனக்கே ஒரு குழந்தை இருக்குல்ல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே நம்ம எகுத்து பேசவே அப்படி பயப்படுவோம். அப்படி 90s கிட் தான். நான் வந்து 2K கிட் தாங்க. இருந்தாலும் ஒரு 3வது வரைக்குமே அப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கே நம்பி அனுப்புவாங்க. மதியானத்துல வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நாங்க மட்டும் தண்ணா காலம் அப்பெல்லாம் நல்லா இருந்தது. காட்டு வழியா தான் போவோம். கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் பக்கமாவே காடு தான். அந்த காட்டு உள்ள பிள்ளைங்க எல்லாம் பூந்து போவோம். அப்பெல்லாம் எல்லாமே சரியா இருந்தது. இப்ப காலம் மாற மாற எல்லாமே தப்பா நடக்குதுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு நல்லதை கொடுத்து வளர்க்கணும். அது இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்ல, இந்த வருஷம் கிட்டத்தட்ட இப்போ 2-3 வருஷத்துலயே ஏகப்பட்ட சம்பவம். டீச்சர் மனசு ஆறவே மாட்டேங்குது. அதனாலதான் சரி இப்படி நீங்களும் நிறைய பேர் பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு 10 வாட்டிக்கு மேல கரண்ட் போகுது. பொண்ணு வந்து அப்படியே ரொம்ப முடியல போல கதற ஆரம்பிக்கிறேன். எங்க பாட்டி சொல்றாங்க விஜய் வந்து யாருக்கோ பணம் போட்டு விட்டுருக்காரு அரசியல் நினைக்கிறதுக்காக. அந்த அதாவது அங்கங்க சேனலா இந்த மாதிரி இருப்பாங்களா போட்டு எனக்குன்னு ஒண்ணு தெரியாது நீ நினைச்சிருக்கேன்னு என்ன கேக்குறாங்க. என்ன நான் ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் மறுக்குன்னு மறுத்து எங்க பாருங்க இதை வாங்கிட்டு நானும் 2-3 நாள் அலைஞ்சு இந்த வெங்காய வாத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்தேன். பாட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க போல இருக்கு. நான் கிடைக்கல. எனக்கு அதை பொறிச்சு வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதை தான் போட்டு கடிக்கலானே தவிர வேற என்ன பண்றான் அப்படின்னு எதையும் யோசிக்க தெரியல. இவளுக்கு பட்ட பேரை குடங்கல் ஏன்னு கேட்டீங்கன்னா டைம் பாஸ் இல்ல. பாட்டி வச்சாங்க போட்டு இது மாதிரி தான் அரைச்சிட்டே கிடப்பாரு. அது ஆமா நானே தான் ஒத்துக்கிறேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அது ஆமா எங்க ஆயாவோட அம்மா வச்சது கொடக்கல்லுன்னு அப்பெல்லாம் கூப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைல போட்டா ரொம்ப கோவம் வரும். இதே ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் புரிதல் வந்து கூட்டா போறாங்க போ அப்படிங்கிற நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். போய் கூப்பிட்டு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. ஸ்நாக்ஸ் தின்னுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. எப்பவுமே அதுக்குதான் கத்திட்டு இருந்தா. காலையிலேயே பேகை அங்கேயே போட்டுட்டான். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கான். ஷூ ரைட்டு ஒரு முள்ள போட்டுறான். உன் வளர்ப்பு சரியில்லை. அவன் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. வேலை ஸ்நாக்ஸ் சாப்பிட விடுறது கிடையாது. வீட்டுக்கு வந்து இதை சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலையே அவனுக்கு. ஏசிவா ஏன் சோகமா இருக்கா பாத்தீங்களா? கபடி விளையாண்டுருக்காங்க குப்புற அடிச்சுக்கிட்டே. சிவனியா சரிடி தங்க எப்பவுமே அப்படிதான் குப்புற அடிச்சுக்கிட்டு கத்துவா அவளே. சிவா நீ என்ன பண்ற? சிவா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க. ஏதாவது டீச்சர் வந்து மண்டல வச்சிட்டாங்களா வந்த உடனே டீச்சரை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஏப்பா சிவா உனக்கு ஒரு நல்ல பழக்கம் சிவா. நீ வந்து வளர்ந்த ஆளானாலும் எந்த டீச்சரையும் யாரையும் அடிக்க கூடாது. அவங்க மேல தப்பா இருந்தா ஏன் என்ன அடிச்சீங்கன்னு தான் கேட்கணும். சரியா? அதுக்கு அவங்கள ஏன்னு கேளுங்க. காலைல புலவாளி இந்த வீடியோ பார்த்தாங்களா அதனால சொல்லி கொடுத்து அவங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால நீ யாரையும் அடிக்க கூடாது. அடிச்சு உன் மேல தப்பு இல்லைன்னா பார்த்தா சும்மா கட் பண்ணி எடுக்கிற
வீடியோ என்ன எடுக்கிறதுன்னு ஒரு பஞ்சாயத்துங்க, அதுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுதான் சும்மா என்ன வீடியோ கட் பண்ணி எப்படி ஏங்க நான் பேசுற ஃப்ளோல பேசிக்கிட்டே வரேன், பேசுங்கிறாரு கட் பண்றாரு, பேசுங்கிறாரு கட் பண்றாரு. இரிட்டேட் ஆகல? கோவப்படாதுண்ணா. அவ்வளவுதாங்க, என்ன வீடியோ இருக்குன்னு தெரியல. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்ங்க.